அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில நான் மிளகாய் கண்டும் கத்தரி கண்டும் இந்த மாதம் நடலாம்ன்றதை தான் பார்க்க போன்றோம். இந்த மிளகாய் கன்று நடுறதை பற்றி இப்போ இந்த மாதம் நாங்கள் 5ஆம் மாதம் 15ஆம் தேதி வந்துட்டது. நோமலாகவே நாங்கள் இந்த 15ஆம் தேதி வந்தாலே நடலாம்ன்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமும் உண்மையும் அதுதான். ஆனால் என்ன சொல்லுங்க, இப்போ ஜெர்மனியில இருந்தாலும் இப்போ மற்ற நாடுகளிலும் பிந்தித்தான் நல்ல வெதர் வரும். ஆனால் இங்கேயத்தை பொறுத்தவரையில இந்த நேரம் நல்லா இருக்க வேணும். இப்பவும் இரவில் 8 கிராட்டுக்கு குறைவாக இருந்தால் 1-2 நாட்கள் இன்னுமே 15ஆம் தேதி கடந்துட்டுது, இன்னுமே இரவில் 5 கிராட்டுக்கு வருது, 4 கிராட்டுக்கு வருதுன்ற இதுவும் இருக்குது. அதனால நீங்கள் இந்த மிளகண்டு அந்த டைமுக்கு நடலாம்ன்ட்டு எடுத்த உடனே கொண்டு போய் நீங்கள் அப்படியே வெளியில குளிர் பிடிக்க நட்டுற வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் அதை எந்த முறையில நடலாம்ன்றதை நாங்க பார்க்க போறோம். நாங்கள் மிளகாய் கண்டு நாட்டு போட்டது மாசி மாதம் 1ஆம் தேதி போட்டுனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 விதமா, இப்போ ஒரு சிலர் கேட்டுச்சுன்னா எத்தனை படிமுறையா பிடுங்கி நடுறதுன்னு சொல்லி, ஒரு சிலர் 2 முறையில 2ஆம் தடவை நட்டதோடைய அதை அப்படியே நேரடியா வெளி இல்லத்துல நடுவினோம். ஒரு சிலர் 3வது படிமுறை நட்டுத்தான் நேரடியா அங்க நடுவினோம். இப்ப நாங்கள் 2 முறையுமே கையாண்டு இருக்கிறோம். இப்போ ஒரு முறையை நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இங்க இதுல நீங்க பாக்குறீங்க நாட்டு, அதாவது நாட்டா போட்டதுல இருந்து போட்டதுல இருந்து எடுத்து நேரடியாகவே இப்படி இந்த சின்ன கப்புகளுக்குள்ள நட்டிருக்கிறோம். அதையுமே நாங்கள் 2 கண்டா 3 கண்டா நட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா ஒவ்வொரு மிளகாண்டும் 3 கண்டா குறைஞ்சது நடைக்கில்ல, அது ஒன்று கொண்டு துணியாக நின்று பாதுகாப்பாயும் இருக்கு, நிறைய காய்க்கும். வளமையா நீங்கள் ஊரிலேயும் எப்படி நட்டிருக்கிறதுன்றத நீங்க ஜோதிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். குறைஞ்சது 3 கண்டை சேர்த்து தான் உண்டா நடுவினம். அதனால அது ஒன்று கொண்டு ஈடாடாம பாதுகாப்பா இன்னைக்கும் காய்க்கும் என்று சொல்லப்படுது. அதையும் தான் இங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆக்கள் கனகாலமா நட்டு வர்றாக்கள் 3 கண்டு. ஒரு சிலர் இப்ப 2 நாளைக்கு முதல் சந்திச்ச போது சொல்லியிருந்தா 5 கண்டை சேர்த்து நட்டுருக்கிறார். அதுக்கேற்ற இடைவெளி விடுறார். அப்ப அது சேர்ந்து 2 காய் கேட்கல, நிறைய காயலும் பெற நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னார். அடுத்தது நீங்க பாக்குறீங்க இதுல, அதாவது நாத்து ஒருமிக்க போட்டுட்டு இதுக்குள்ளேயே தனிய பிறகு புடுங்கி நட்டுனான். என்னடா நாத்தோட தனிய நின்றால் அந்த வளர்ச்சி பத்தாம இருக்குமன்றதுக்காக நான் பிறகு இப்படி தனிய நட்டினேன். சிலர் என்ன செய்வீங்க, அந்த நாத்து ஒரு கொஞ்சம் தான் நீங்க நட போறீங்கன்னு சொன்னா இதுக்குள்ளேயே நேரடியா தனித்தனி விதிகளா 2 விதியாய போட்டு இதுக்குள்ளேயே டைரக்டா நீங்க வளர்த்து எடுக்கலாம். இதை நாங்கள் இப்ப இது ஓரளவுக்கு சாடிகளுக்கெல்லாம் மாத்தினதும் இருக்குது. ஏன்னு சொன்னா வெளியில வச்சு பாதுகாக்கிறதுக்கு அதை நான் காட்டுவேன். அதுக்கு முதல் இப்ப இதை நாங்கள் இப்படி வைக்கல, இதுல ஒரு கண்டு நான் எடுக்கிறேன்னு பாருங்கோ. இப்படி வரும் இந்த கண்டை. இதுக்குள்ள நாங்கள் வச்சுதென்றால் இந்த அளவோட மண்ணோட சேர்த்து நட்டாத்தான் அந்த நேரடியா வெளியில கொண்டு வந்து நாங்கள் நடப்போறோம். நடைக்குள்ளே ஒரு தாக்கம் இல்லாம இந்த மண்ணும் சேர்ந்திருக்கேக்குள்ள நடுறது சிறப்பு. இந்த மண்ணை விட்டுட்டு தனி கண்டா நாங்கள் நட்டமா இருந்தால் அந்த தனி வேரா இருக்கிறது அந்த மண்ணை பழக்கப்படுறதுக்கு கொஞ்சம் நாள் சென்று வளர்ச்சி குறைஞ்சிடும். அப்ப நீங்க எடுக்கக்குள்ள பக்குவம் தேவை. இந்த மண் இந்த வேர்களோடு இருக்கு, இந்த இதோடு எடுத்து நீங்கள் மண்ணை அணைச்சு வடிவா நடலாம். அப்ப நாங்கள் என்ன சொன்னா, ஒரு சில அன்பர் கேட்டிருந்தீங்க, ஏன் இது ஒருக்கா புடுங்கி இதுக்குள்ள நட வேணும், டைரக்டா நடலாம் தானே என்று. உங்களுக்கு இடவசதிகள் இருந்தது இப்படி என்று சொல்லி சொன்னால் ஓகே, இதுக்கு கண்டுக்கு போதிய அளவு இடம் இருக்குது, சத்துகள் இருக்குன்னு சொன்னா இப்படியே வச்சுட்டு கூட நேரடியா இப்ப நான் புடுங்கி காட்டின மாதிரி மண்ணோடு அப்படியே எடுத்து நட வேணும். நாங்க மாத்துறது காரணம் என்னன்னு சொன்னா, இதுல வந்த மண்ணில் விட இதை நாங்கள் இப்படி நசிச்சு எடுக்கல நிறைய மண்ணோட வரும். அப்ப இன்னும் கெதியிலே அது வளர்ந்து வரும். இதை இப்படி சில குளிர் நாடுகள்ல நீங்க இருக்கிறீங்களா இருந்தால் இப்படி இதுல உள்ளதை உங்களுக்கு காலம் இருக்குது, 6ஆம் மாதம் 5ஆம் மாதம் முடிவில தான் நட போறீங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வெதர் நல்லமா வரும் என்று சொன்னால் இப்படி சின்ன கப்பில போட்டு அதுண்ட வேர் இன்னும் பறந்து வர்றதுக்கு பெரிய அளவில் இந்த கவ பண்ணும், மண்ணை கவ பண்ணி வேர்கள் ஊண்டி பிடிச்சிடும். அப்போ உங்களுக்கு இன்னும் கெதியில வரும். அப்ப அதுக்கு நீங்கள் இப்படி செய்யலாம்.
இப்படி கப்புகள் இல்லையே, அது இல்லாத ஆட்கள் ஒரு கொஞ்சம் கண்டு தான் வைக்கிறோம்னு சொல்லி சொன்னா, இப்படி ஜோக்கெட் வர்ற தயிர்கள் வர்ற இதுகள்ல அடியிலே ஓட்டையை போட்டுட்டு இதுக்குள்ள கூட மண்ணை போட்டுட்டு இப்படி எடுத்தால் கூடின அளவு மண்ணோட அது எடுக்கக்கூடியதா இருக்கும். அப்ப உங்களுக்கு நடுறதுக்கு அது இந்த மண் போதுமானதா இருக்கும். இப்ப இந்த முறையை காட்டிட்டு தான் இவ்வளவு நான் இப்ப இனித்தான் நடப்போறேன். ஏனென்று சொல்லி சொன்னால் கொஞ்சத்தை தான் வெளியில பழக்கிறதுக்காக இப்படி உண்டு. கப்புகள்ல கொஞ்சம் மிளகண்டுகளை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா பழக்கிறதுக்கு என்ன செய்திருக்கிறேன்னு காட்டுறேன், பார்க்க போறீங்க. இப்ப இதுல நீங்க பாக்குறீங்க ஒவ்வொரு கப்பா இதுக்குள்ள போட்டு இங்க பாத்தீங்களா இப்படி எல்லாம் வச்சிருக்கிறேன். இடையில நான் கத்தரிக்கண்டை சொன்னேன் தானே, கத்தரிக்கண்டை நட்டிருக்கிறேன். இது எப்ப நட்டன், 4ஆம் மாதம் 3வது கிழமை இதுக்குள்ள நட்டாச்சு. நட்டுட்டு என்ன செய்தேன்னு சொன்னால், இடங்கள் வச்சிருக்க கஷ்டம் பண்ணிட்டு இதுக்குள்ள நட்டுட்டு இந்த உயர்வாதி மேடை போடைக்குள்ள ஒன்றை மேலதிகமா இப்படி வச்சிருந்தேன். எதுக்காகண்டா உயரமா இது இருந்ததுன்னு சொன்னா இதுக்கு மேல நெட்டு போட்டு ஃபிளீஸால மூடி விட்டுத்தான் இப்ப 5ஆம் மாதம் நடுப்பகுதி மட்டும் பாதுகாத்திருக்கிறேன். ஆனா இதுக்குள்ள வச்சதுல என்ன நன்மை, பழக்கப்பட்டிருக்குது. குளிர் கொஞ்சம் கொஞ்சம் பழக்கப்பட்டிருக்குது. பகல்ல வெயில் அரிச்சா திறந்து விட்டுட்டு அந்த 10 கிராட்டுக்கு குறைவா வரைக்குள்ள இதை நான் மூடி விடுறேன். மூடி விட்டதுல இப்ப இந்த கத்தரி கண்டுகளை பாக்குறீங்க பழக்கப்பட்டு நிக்குது. இப்ப இனி இது தப்பிடும். நான் பயந்தேன் சில வேளை குளிர் பிடிச்சு. இப்ப இந்த கத்தரி கண்டெல்லாம் பாக்குறீங்க, இங்க பாருங்க எல்லாம் இதுக்குள்ளேயே வச்சுட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அகத்தி கூட இதுல பாக்குறீங்க. இதே கூடின வெயில் வேணும், நான் இதுக்குள்ளேயே கொண்டு வந்து வச்சுட்டு இதுக்கு மேல நெட் போட்டுட்டு அப்படியே ஃபிளீஸால மூடி பாதுகாத்து விடுறேன். இது குருவிகள் வந்து கிளறாம கொள்ளாம பாதுகாத்து இப்ப உங்களுக்காகவே இதை திறந்திருக்கிறேன். இப்ப இரவுக்கு என்ன செய்வேன், திரும்ப அதே மாதிரி மூடி பாதுகாக்கிறேன். இன்னும் இப்ப ஒரு 4-5 நாள் போக விட்டு இதெல்லாம் அப்படியே எடுத்து நட்டுறலாம். இப்ப இதுல நீங்க பாக்குறீங்க ஃபிளீஸ், இது பவுமாக்குகள்ல வாங்கலாம். இதைத்தான் நான் வாங்கி என்னன்னு சொல்லி சொன்னால், இரவில அந்த ஒரு பலகை இத உயரமா வச்சு விட்டால் அது இடவழியும் இருக்கும், காத்தோட்டம் இருக்கும். வடிவா நாங்கள் மேல பிளீஸால மூடி தண்டு விடலாம். கடும் குளிரும் தாக்காது. கடும் வெயிலா பகல்ல சில விட கடும் வெயில் வரும், அது நேரடியா பட்டா கூட கருகின மாதிரி வந்துடும், இரவு குளிர் தன்மை இருக்கிறபடியா. இப்ப அந்த நேரம் விட்டுட்டு சாடியான ஒரு நிழல் நல்ல காலநிலையா இருக்கும், அளவான வெதர் இருக்கேக்கல, இதை நிழல் தன்மை இருக்கேக்கல இதை திறந்து விடுவேன். அப்புறம் இரவு வருதுன்றோன்னா நேரத்துக்கு இரவண்டாலும் 5-6 மணி வந்தோடனே ஒரு குளிர் காத்து வரும், அந்த நேரம் மூடி பாதுகாத்து வச்சிருக்கிறேன். இதை நீங்கள் இந்த மண்ணுக்குள்ள வச்சு எடுக்கல என்ன நன்மை என்று சொன்னால், இந்த மரத்தின் வேர் கீழே மண்ணை நோக்கி போகும். தன்மை இதுகள் எல்லாத்துக்கும் இழுக்கிறதுக்காக அங்கே ஓடி போகல கூடுதலா வேலைக்கு வேர்கள் வச்சு மண்ணை இறுக பிடிச்சிடும். அப்ப கூட வேர் வந்துட்டால் பிறகு நாங்கள் அதை நடையக்குள்ள நேரத்துக்கு வளர்ந்து வரும். இதுல இந்த கத்தரிக்கண்டையும் பாக்குறீங்க. இந்த கத்தரிக்கண்டை கூட இப்படி சாடிக்குள்ள இப்படி டொப்புக்குள்ள வச்சுட்டு தான் கொண்டு வந்து வச்சு ஒரு கிழமை பழக்கப்படுத்தி போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நேரடியாகவும் மண்ணுக்குள்ள நட்டேன் நான். மற்றது நேரடியா மண்ணுக்கு நட்டுட்டு மூடி விடைக்குள்ள வெயில் பட்டு தண்டாலும் பெரிய அளவுல கருகாது. நீங்கள் உள்ளுக்க வச்சுட்டு கொண்டு உடனே கடும் வெயிலுக்குள்ள வைக்கக்குள்ள பழக்கமாக முன்னும் கடும் வெயிலுக்குள்ள வைக்கக்குள்ள தான் இலையல் பழுத்து கருகி குருத்து கருகி அப்படியெல்லாம் வரும். இன்னொரு பாத்திக்குள்ள உயர் பாத்தி மேடைக்குள்ள பாக்குறீங்க, இதுவுமே மேல மூடி விட்டாதான். இது பாத்தீங்கன்னா பப்ரிக்கா மற்றது இந்த மிளகண்டு, அதை விட வெண்டியை நான் இதுக்குள்ள இப்படியே வச்சுட்டு மூடி விடுறேன். மற்றது இதுக்குள்ள என்ன செய்தேன்னு சொன்னா, இந்த இடிகளுக்குள்ள கீரையை விதைச்சு விட்டுருக்கிறேன். இதை மூடி விடுறேன். அப்ப கடும் வெயிலும் தாக்காது, குளிரும் தாக்காது. அந்த போடுற விதிகள் எல்லாமே முளை கட்டி மேல வளர்ந்து ஓரளவுக்கு வந்துடும். அப்ப இப்படி வச்சு தண்டைக்குள்ள அந்த மண்ணின் லேசில காயாது, ஈரத்தன்மை இருக்கும். இதையும் நான் இப்படி பாதுகாத்திருக்கிறேன். பாக்குறீங்க மிளகண்டுமே அதே மாதிரி வச்சு பாதுகாத்து வருது. இப்ப இனி ஒரு கிழமையாலதான் இதை வடிவா ஃபுல்லாயே திறந்து விடணும். இரவில எப்படியுமே நான் இதை நேரத்துக்கே மூடி விட்டுருவேன். மாதிரி இந்த கீரியல் இப்ப மிளகண்டு நடினம் என்று சொன்னால், இந்த இடைக்குள்ள சில பேர் என்ன வெங்காயம் மூடு பயிரா வெங்காயம் நடுறீங்கள், அப்படி கூட செய்யலாம். நான் கீரை வேணும்ன்றதுக்காக பச்சை கீரை சிவத்த கீரை விதை போட்டது உங்களுக்கு காட்டியிருப்பேன். இப்ப மிளகண்டு நடைக்குள்ள இந்த கீரை விதையை போட்டிருக்கிறேன். இது முளைச்சு வந்திருக்குது. இனி நாங்கள் பெரிய அளவில இது கொஞ்சம் திறந்து விடலாம். அதுக்குத்தான் ஒரு படி மேல விட்டனா இந்த மிளகண்டு இந்த படியை விட்டு மேல நிற்கும். அப்ப இதுக்குள்ள நிக்குதுன்னு சொன்னா மேல வரும் மட்டும் இது மூடி குளிர் வர்ற நேரம் மூடி பாதுகாக்கலாம்.
இதை நான் நட்ட கைகளோட இந்த இப்படி ஒரு நெட்டால தான் மூடி விட்டேன். ஏன்னு சொன்னா குருவிகள் இதுகள் ஒன்றும் போகாமலும் இருக்கும், மற்றது கடும் குளிர்கள் இதுகள் போகாம இந்த நெட்டுகளால வெயில் பட்டாலும் கடும் வெயில் தாக்காது. இதே நேரம் கடும் இரவு குளிரண்டேக்குல இதுக்கு மேல இந்த பிளீஸை போட்டுட்டு அது பறக்காமல் அதுக்கு மேல 2 தடியை கூட இதுல பாக்குறீங்க. இந்த நெட்டுக்கு மேலேயே இதை வடிவா விரிச்சு இதுக்கு மேல 2 தடியை வச்சு விட்டால் போதுமானது. ஒரு சில அன்பர் கேட்டிருந்தீங்க, இப்ப நீங்கள் சின்ன அளவில் செய்கிறபடியா இப்படி செய்கிறீங்க, உயர் பாத்திமோட போடுறீங்க இப்படி என்று சொல்லி. பெரிய அளவில் செய்கிறவை என்ன வரம்பமைச்சு உயரமா அதை கூடவே இங்க நீங்கள் ஏற்பிய, அதாவது செம்புட்டு பழம் என்று சொல்றது ஏற்பிய ஸ்ட்ராபெரி, அது எப்படி பெரும் அளவில் நடைக்கில்ல இந்த நெட்டுகளாலேயே மூடி நடினம் ஸ்பாகல் நடுறது இது நடுறது. அதே மாதிரி இப்படி இந்த பெரிய அளவில் நடுறவையும் அதுக்கேற்ற வழிமுறைகள் வச்சிருப்பினோம். அப்ப அதை செய்து கொண்டு வரையில அதை வைக்க விளங்கும். இப்ப அன்றைக்கு கூட வேலாயுத பிள்ளை சுப்பிரமணியம் அவர்கள் மாமா தான் அவற்ற தோட்டத்துக்கு போயிருந்த போது அவர் 40 வருஷத்துக்கு மேற்பட்ட அந்த தோட்டம் செய்து கொண்டிருக்கிறார். அவரெல்லாம் இப்ப நேரடியா சில இடங்களை எல்லாம் அவருக்கு அந்த அனுபவம் நிறைய இருக்குது. அப்ப இந்த காலங்கள் இப்படி வெதர்கள் என்று சொன்னா அதுக்கண்டே ஒரு கொட்டில் வச்சிருப்பார், நிறைய நெட்டுகள் இதுகள் என்று சொல்லி வச்சு அதுகள் மூடி பாதுகாத்து தான் எடுக்கிறார். ஒரு இதுக்கு முன்னுக்கு வச்சுட்டு மூடுவார், அப்புறம் அது வளர்ந்து வர அந்த நெட்டு எடுத்துட்டு அடுத்த முறை வைக்கலையே அதுக்கு மூடுவார். அப்படி பாதுகாத்து மற்றது சில இடங்கள் அப்படி இடங்கள்ல முயல்கள் எல்லாம் கூடுதலா வரும் என்று சொன்னா அதுக்கு கம்பி நெட்டு மாதிரி நிரந்தரமா அதெல்லாம் வளர்ந்து எடுக்க மட்டுமே போட்டு விடுவினோம். அப்ப பெரிய ஓரளவு தோட்டம் செய்கிறவையெல்லாம் அப்படி அதுக்கேற்ற ஆயுதங்கள் பெருசா வச்சிருப்பினோம். நாங்க வீட்டு தோட்டம் பண்றபடியா சின்ன அதுக்கேற்ற மாதிரி சின்ன பொருட்களை வச்சு அதுகளை பாதுகாக்கிறோம். அதை பெருப்பிச்சு கொண்டு வரைக்கல அதுக்கேற்ற அறிவும் அதுக்கேற்ற எங்களுக்கு தெளிவும் கூட வரும், அதுக்கேற்ற எங்களுக்கு விஷயங்களும் தெரிஞ்சிடும். அன்பர்களே, இப்ப நான் இவ்வளவு நேரமும் கத்தரிக்கண்டு பப்ரிக்கா குடமிளகாய் கண்டு கத்தரிக்கண்டு எப்படி நாங்கள் உங்களோட இருக்கிற இடங்களுக்கு நிலைமைகள்ல கூடின குளிர்கள் இருந்தா எப்படி பாதுகாத்தலாம் என்று 2-3 வழியெல்லாம் காட்டியிருக்கிறேன். எது உங்களுக்கு பொருந்தும் என்றது அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடைமுறைப்படுத்தி அதை கையாண்டு கொண்டு வரலாம். அன்பர்களே, இப்ப இந்த காணொலியை இதோட முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில அடுத்தடுத்த பயிர்களை பற்றி நாங்க பார்ப்போம். மிக்க நன்றி அன்பர்களே. அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை.